ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஆக்ஷன் டே அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் ரீவைண்டை உங்களுக்காக நான் கொடுத்துட்றேன். இந்த IPL 2024 ஆக்ஷன் இன்றைக்கி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் எதெல்லாம் அவங்களுடைய பிரைமரி லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரூன் கிரீன் இல்லை. அதனால் வந்துட்டு கேமரூன் கிரீனோட இடத்துல நச்சின்னு ஒரு பிளேயர் வேணும். அந்த ஒரு பிளேயர் கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தார் அப்படின்னா இன்னுமே செம மாசாக இருக்கும். அதுக்கு டிராவிஸ் ஹெட் கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட சக்ஸஸ் ஃபார்முலா இன் ஓப்பனிங் காம்பினேஷன் ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு இருக்கும்போது நீட்டாக இருந்திருக்கு. அதனால் வந்துட்டு ஒரு தரமான ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வந்துட்டு எடுக்கிறது அவங்களுடைய பிரைமரி தேவை. அது மட்டும் இல்லாமல் கேமரூனோட இடத்துல அந்த பிளேயர் ஃபிட் ஆவாரா அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கணும். அதே நேரம் ஜோஃபர் ஆர்ச்சரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு வேறு லெவல் ஒரு பிளேயரை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக்கை வந்து லீட் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஒரு பிளேயர் வேணும். இது நம்பர் 2. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவுலிங் அட்டாக். இந்தியன் பேசர்ஸ் அப்படிங்கிறது பும்ரா ஆகாஷ் மத்தால் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக் பை இருந்தாலே போதும். பட் ஆனால் வந்துட்டு ஸ்பின் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வீக்னஸ் இருக்குது. ஓவர்சீஸ் சைட்லேயும் வந்துட்டு இந்தியன் சைட்லேயும் 2 இடத்துலையுமே ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வீக்னஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு ஸ்பின்னர்ஸை வேறு லெவலில் வந்துட்டு அவங்க தேடணும். மற்றபடி பெருசாக வந்துட்டு மும்பை இந்தியன் சைடில் இது எல்லாத்துக்குமே ப்ரைமரியாக வந்து ஆள் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளோ தான் அவங்களுடைய தேவைகள். அவங்களோட பர்ஸுக்கு ஆப்டாக வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். டோட்டலாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மார்க் ஆக்ஷனில் வந்து அவங்க கார்த்திக் தியாகி எல்லாம் வாங்கியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்துட்டு கேமரூன் கிரீன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜோஃபர் ஆர்ச்சரோட இடம் அப்படின்னு பார்க்கும்போது மேட் ஹென்ரியை அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஓக்ஸை வாங்கியிருந்தாங்க. மார்க் ஆக்ஷன் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசென்ட் பிக்காகவே இருந்தது. இந்த மார்க் ஆக்ஷன் மாதிரியே டோட்டலாக மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு நீட்டாக வந்து ஒரு வனிண்டோ சரங்காவெல்லாம் குறி வச்சு எடுத்தாங்கன்னா அந்த ஸ்பின் அட்டாக் ப்ளஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால லோயர் டவுன் ஆர்டரில் வந்துட்டு நீட்டாக வந்து நம்மளால் வந்து ஹிட்டிங் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துக்க முடியும். நீட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரொமாரியோ ஷெஃபர்ட் இருக்கிறார். பட் ஆனால் வந்துட்டு அவர் உள்ளே வந்தார்னா அந்த ஸ்பின்னர் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட் ஓப்பனாகவே தான் இருக்கும். அப்படி ஓப்பனாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஓவர்சீஸ் ஸ்பின்னருக்கு நம்ம வந்துட்டு போக முடியாது. அதையும் யோசிச்சு பார்க்கணும். இந்த அப்டேட் ஆக்ஷன் டே அன்று IPL ஆக்ஷனுடன் சேர்ந்து ட்ரெண்ட் ஆகும் ஸ்னேக் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ராஃபி அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னியில் ரொம்பவே வந்துட்டு நம்பிக்கையாக இருந்த ஒரு மனிதர் அப்படின்னா அது வந்து ரோஹித் சர்மா. அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் மும்பை இந்தியன்ஸ். பட் ஆனால் வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கிறத சடனாக வந்துட்டு ரோஹித்திட்ட சொல்லாமல் ஹர்திக் பாண்டியா கொடுத்ததுனால ஸ்னேக் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேகை வேறு லெவலில் 50K+ ட்வீட்ஸோட வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு நீங்களாம் இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசப்பட்டு இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் மட்டுமே 100K ஃபாலோவர்ஸை வந்துட்டு பாட் மூலியமாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. வந்துட்டு பாட் ஃபாலோவர்ஸை வாங்கி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் லிமிட் அப்படிங்கிறத வந்துட்டு கீழே போகாமல் வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு கீழே போயிருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட் ஃபாலோவிங் டீமாக இருந்த மும்பை 3rd மோஸ்ட் ஃபாலோவிங் டீமாக மாறி இருக்கும். ஆல்ரெடி இப்போ CSK ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. செகண்டில் வந்துட்டு RCB வந்திருக்கும். அதனால் வந்து பாட் ஃபாலோவர்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் ஸ்னேக் மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஷேட்லேயே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் டே அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அடியாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஆக்ஷன் டே அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. பட் ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் IPL ஹிஸ்ட்ரி அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்காக எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அது மும்பை இந்தியன்ஸுக்கு தான். பட் ரோஹித் சர்மா இன்னுமே வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது இன்னுமே வந்துட்டு எதுவுமே புரியாத சுச்சுவேஷனில் தான் எனக்கு இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் பற்றினது தான். சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு போஸ்ட்டை லைக் பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட அந்த தலை மேலே ரோஹித் சர்மா ஒரு கேப்டன் கால் வைக்கிற மாதிரி. அந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிவிட்டு உடனே அந்த லைக்கை ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைக் வந்துட்டு அந்த இடத்துல இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சிக்கு கீழே விளையாட விரும்பலை அப்படின்னு சொல்லி MI மேனேஜ்மெண்ட் கிட்ட அஃபிஷியலாக லெட்டர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் பிளேயர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து எந்த லெவலில் இருக்கும் இன் T20 கிரிக்கெட் அப்படிங்கிறது. மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேனாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இன்னுமே வந்து ஓப்பனாக மறைமுகமாக சொல்லாமல் ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா ரோஹித் சர்மாக்கு அடுத்தபடியாக கேப்டன் யார் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்ஸில்
பும்ரா அதுக்கப்புறம் ஸ்கை இவங்க 2 பேர் தான் வந்து இருந்தாங்க. ஸோ கேப்டன்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் வந்திருக்கணும். பட் ஹர்திக் பாண்டியாவுக்கு போனதும் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி கீழே விளாட முடியாது அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் லெட்டர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு லெட்டர் கொடுக்க முடியுமா, இது வந்து பியாண்ட் த ரூல்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி லெட்டர்லாம் எதுவும் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்மளோட ஒப்பீனியனை வந்து கண்டிப்பாக நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிளேயருமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ட்வீட்டை வந்துட்டு அவங்க பர்சனலாக வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ ட்விட்டர் அக்கௌண்ட்லையோ ரோஹித் சர்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு போடலை. ஸோ அதனால் வந்து ஒரு டீமே போயிட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது ஸோ மேனேஜ்மெண்ட் அதுக்கான கால்ஸை எடுத்து தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த அப்டேட், தன்னுடைய ஃபார்மர் ஐபிஎல் டீம் கேப்டனுக்காக மாஸ் காட்டியிருக்கும் சஹல் அவருடைய டிபியை மாட்டியிருக்கிறாரு ட்விட்டரில். ரோஹித் சர்மாவை ஹக் பண்ணியிருக்கிற மாதிரியான அந்த ஒரு டிபியை மாற்றி அவர் வந்துட்டு ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயருக்கான ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் சப்போர்ட்டை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னும் நேற்று வந்துட்டு ஒரு விஷயம் வைரல் ஆச்சு. ஸோ சஹலை பொறுத்த வரைக்கும் அவருடைய இனிஷியல் டேஸில் அவர் மும்பை இந்தியன்ஸில் தான் இருந்தார். ஸோ மும்பை இந்தியன்ஸில் அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎல்லில் ஒரு வேறு லெவல் பவுலராக வந்து ஆகிட்டார். ஸோ அப்படி இருந்துமே ரோஹித் சர்மாவுக்கு வந்து வேறு லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டிபி அவர் மாற்றிருக்கிறாரு ஒரு விஷயம் வேற லெவலில் வைரல் ஆச்சு. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாச்சு அப்படின்னா அவர் டீம் கல்ச்சர் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு மாற்றிருக்காரு. ஏன்னா ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கேப்டன்சி அப்படிங்கிறதுல பிளேயர்ஸ் மேலே எப்பவுமே ப்ரெஷர் இருந்த மாதிரியே இருக்காது. டோட்டலாக ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு நீட் அண்ட் கிளியராக இருக்கும். காம்பினேஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி தரமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கேப்டனை தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தூக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பெருசாக யாராலையுமே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த அப்டேட், ஐபிஎல் 2024 ட்ரேடில் நடக்க போகும் மிகப்பெரிய மூவ். சிஎஸ்கே அவங்களுடைய 2 பேஸ் பவுலர்ஸை மும்பைக்கு கொடுத்துட்டு மும்பையிலேருந்து சூரியகுமார் யாதவ் அப்படி இல்லைனா ரோஹித் சர்மா இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒரு பேட்ஸ்மேனை வாங்க போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பும்ராவை வாங்குறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி காம்போ ட்ரேட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பீடாக் இப்போ நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அஸ்வினோட யூடியூப் சேனலில் பேசும்போது பீடாக் வந்து இதை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு காம்போ ட்ரேட் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து 2 பிளேயர்ஸும் அந்த சைட்லேருந்து ஒரு பிளேயர்ஸையும் நம்ம வாங்குறது தான் காம்போ ட்ரேடு. ஸோ அந்த ட்ரேட் கண்டிப்பாக வந்துட்டு ஆக்ஷனுக்குள்ளே வரும். ஏன்னா இப்போ சிஎஸ்கே வேறு லெவலில் வந்துட்டு ரோஹித் சர்மா வேணுங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பும்ரா சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரியான பிளேயர்ஸும் சிஎஸ்கேக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ரேடாரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது டோட்டலாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஷனுக்குள்ளே வந்துட்டு வைக்குது. ஸோ அதே நேரம் வந்து சிஎஸ்கே காம்போ ட்ரேட் பண்ணுறாங்க, பேஸ் போலர்ஸாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது. தீபக் சகரோட பிளேஸ் இன் சிஎஸ்கேவை ஒரு கொஷின் மார்க்குள்ளே கொண்டு வருது. ஸோ டோட்டலாக தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு ஃபியூ சீசன்ஸ் அந்தளவுக்கு ஒரு பெரிய டச்சில் இல்லை, இன்ஜுரி போனால் தான் இருக்கார். இப்போ இன்டர்நேஷனல் கம்பேக்குள்ளே அவரை கொண்டு வரதுக்குள்ளேயும் பிசிசிஐ பாடுபட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டான சீரியஸில் அவர் வந்து பர்சனல் ரீசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு போயிட்டார். ஸோ மற்ற இன்னொரு பிளேயர் யார், 2 பேஸ் பவுலர் அவர் சொல்லியிருந்தார், இன்னொரு பேஸ் பவுலர் யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். 2 பேஸ் பவுலரை கொடுத்து இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை வாங்கணும் அப்படின்னா சிஎஸ்கே யாரை வாங்குவாங்க அப்படிங்கிறதும் என்னோட ஒப்பீனியன் படி பும்ராவை வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன், நீங்கள் வந்துட்டு ஒரு ரோஹித் சர்மா வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்துட்டு சரியாக வந்து இதை சொல்ல தெரில. பட் பீடாக் வந்துட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய அனலிஸ்ட் அவர் ஐபிஎல்ல, அவரே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நடக்கிறதுக்கும் ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இது நடக்காது, நாளைக்கு தான் அந்த ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நிறைய ஷாக்கிங்கான அப்டேட்ஸ் நம்ம காத்துட்ருக்கு அப்படின்னே வந்து சொல்லணும்.